வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி மண்டே. இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, என்ன கற்றுக்க சொல்கிறாங்கன்னா நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங்கில் போர்டாக இருக்கிறத கற்றுக்க சொல்கிறாங்க. போரிங்காக இருக்குது. போர்டம், வை யூ மஸ்ட் லேர்ன் டு பி போர்டம் இம்பார்ட்டண்ட்டுங்கிறாங்க. அந்த போர்டம் இருக்க கற்றுந்தா தான் நீ வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டராக ஆக முடியும். அது ஏன் அதை சொல்கிறாங்க? ஏன் போர்டிங்காக இருக்கணும்? வாழ்க்கையில் நமக்கு வந்து எல்லாம் எக்ஸைட்டிங்காக இருக்கணும். இந்த ஊரில் இது ஒரு பெரிய ஸ்போர்ட் இல்லை. வெஸ்ட்டில் இது வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட். என்ன போர்டம்? மீன் பிடிக்கிறது, ஃபிஷ்ஷிங். அதுக்கு வந்து ஒரு பெரிய டேக்கு, ஃபிஷ்ஷிங் டேக்கு. நாங்கள் மீன் நல்லா சாப்பிடுவோம். ஃபிஷ்ஷிங் டேக்கிள் அது எல்லாமே இருக்கும். நீங்கள் அந்த மீன் பிடிக்கிறத போய் பார்த்துருக்கீங்கன்னா நீ அது போட்டது உட்காந்துட்டே இருக்கணும். அப்படி இல்லையே, நம்ம கடல்லாம் எங்கள் கப்பலில் போகிறாங்க. ஏன்டா சாது? ஆமாம், ஒரு 10 பேர் போட்டு பெரிய வலையை போட்டுட்டு காலையில் 3 மணிக்கு போய்ட்டு ஒரு 5 மணிக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் கொட்டுறாங்க, கட்டுறாங்க. நீங்கள் எதுக்கு ஒரு இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு. இப்போ மீன் வந்து இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங் நான் சொல்கிறேன். நான் வெள்ளைக்காரன் துறையை சொல்கிறேங்க, சொல்லுங்கள். ஸோ யூ ஹேவ் டு புட் தட் ஃபிஷ் தூண்டல் போட்டு அது எதாவது கடிக்கிற வரைக்கும் நீங்கள் உட்காந்து இருக்கணும். அதான் வாட் டஸ் தட் கேம் டீச் யூ? நீ பசி டைம் என்னென்னா வேஸ்ட் பண்ணுறேன்னு டீச் பண்ணுறது. இப்போ நீ ஃபாரஸ்ட்டில் ரஃபிங் இட் அவுட்டும்பாங்க. கேம்பிங் போகிறீங்கன்னா கையில் வந்து கடையில் போய் நீ மீனை வாங்கிட முடியாது. அந்த ஆற்றுல மீனை பிடிக்கணும். அந்த ஆற்றுல மீனை பிடிக்கிறதுக்கு உனக்கு மீன்காரன் வந்து பிடிச்சி கையில் கொடுக்க மாட்டான். ஸோ அந்த ஃபிஷ்ஷிங் டேக்கில் போட்டு நீ உட்காந்துட்டு இருக்கும். போட்டு நீ மீன் அப்படி துண்டல் போட்டோன்னே மீன் வந்து துண்டில் கிடச்சிடாது. ஒரு ஃபேமஸ் ஆட் ஒன்று வந்ததுங்க, ஃபெவிக்விக்கு. இப்படி தான் உட்காந்துருந்தான், ஒரு குச்சியை வச்சுருந்தான், 4 சொட்டு ஃபெவிக்விக்கை போட்டான், போட்டு இப்படி ஆட்டி எடுக்கிறான். அதுமாரி ஜுகாட் தான் நாங்கள்லாம் பண்ணுறோம். டைம்லாம் வேஸ்ட் பண்ணது தேவையே கிடையாது. மீன் பிடிச்சி இதுமாரி போரிங்காக உட்காந்து வாங்கி பண்ணதுக்கெல்லாம் என்னது? இதுமாரி நாங்கள் ஷார்ட்கட், எல்லாத்துக்கும் நாங்கள் ஷார்ட்கட் வச்சுருக்கோம் நம்ம ஊரில். ஸோ இதுமாரி போரிங்காக இருக்கிறதுக்கு தேவையே இல்லைங்கிறாங்க. மார்க்கெட்டுக்கும் வந்தால் தேவையில்லாமல் ஒரு ஸ்டாக் வாங்கினேன், 6 ஸ்டாக் வாங்கினேன். இப்போது ஏன் தேவைன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீ ஒரு கடை ஆரம்பிச்சுன்னு, அந்த கடை வந்து எல்லாம் போட்டு தொடச்சி கிடிச்சு போட்டு ஒரு கடையை திறந்துட்டேன். சோடா பாட்டில் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். ரைட்டாக ஒரு 5 லட்ச ரூபா போட்டு கடையை திறந்துட்டேன். ஒரே நாளில் கடையை எடுத்துட முடியுமா? 5 லட்ச ரூபா எவ்வளோ நாள் ஆகும்? மேபி ஒரு மாதம். ஒரு மாதத்தில் 5 லட்ச ரூபா எடுத்துருவியா நீ? சரி, 2 மாதம். 2 மாதத்தில் எடுத்துருவியா நீ? அதுக்கு மேலே ஆனால் அப்புறம் பண்ணதே வேஸ்ட் சார். உன் தொழிலே அதுதான். ரொட்டேஷன் இருக்கும். 5 ரூபாய்க்கு சோடா விற்றா உனக்கு 50 பைசா கிடைக்கும். அவ்வளோதானே? அந்த 10% கிடச்சா அந்த 50 பைசா தான் உண்டு. அவ்வளோ வேலை பண்ண சொல்கிறீங்க, அப்புறம் 50 பைசா கிடைக்குங்க. அதுதான் டீ கடையில் ஒரு நாளைக்கு அவன் 50,000 ரூபா டேர்ன் ஓவர் பண்ணான்னா அவனுக்கு 10,000 ரூபா கிடைக்கும். ஆனால் 50,000 ரூபா டேர்ன் ஓவர் அவனால் பண்ணவே முடியாது. ரைட்டா? இந்த பக்கத்தில் பீக்கோ கடை இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 50,000 ரூபா சேல்ஸ் நடக்குதுன்னு வச்சுப்போம். அவ்வளோ நடக்காது. ஆனால் அவ்வளோ பேர் நிற்கிறதுனால 50,000 ரூபா சேல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஒரு அவன் பண்ணுற விற்கிற விலைக்கு 6-7,000 ரூபா கிராஸ் மார்ஜின் இருக்கும். அதுக்கப்புறம் வாடகை கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், அங்கே 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் போக அவ்வளோ கடையை நடத்தி அவன் வந்து 30 நாளில் அவன் 10 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டான்னு வைங்க. அவனுக்கு 2 லட்ச ரூபா கிராஸ் மார்ஜின் வந்து செலவெல்லாம் போய் ஒரு 50,000 ரூபா தான் கிடைக்கும். அதான் ரியாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக இருக்குங்க. எல்லா பிஸ்னஸும் அதுதான். ஸோ அந்த ரியாலிட்டி ஆஃப் அந்த பிஸ்னஸ் உனக்கு ஃபஸ்ட்டு அது தெரியணும். அது நீ ஒரு மாதம் வேலை செஞ்சால், ஒரு வருஷம்லாம் வேலை செஞ்சால் 6 லட்ச ரூபா கிடைக்கும். 7-8 லட்ச ரூபா இருக்கும். 10 வருஷத்தில் 60 லட்சம் தான் பார்ப்பேன். அப்படின்னா நீ அதுக்கு ஒரு 15 அப்போ சம்பாதிச்சு இப்போ நான் என்ஜாய் பண்ணது. அந்த 8 லட்ச ரூபாயில் நீ செலவு பண்ணி உன்னோட பணத்தை சேர்த்து செலவு பண்ணணும். ஒரு ஷாப் கீப்பருங்கிறவன் கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்தான்னா அவனுக்கு மாதம் 60,000-70,000 ரூபா தான் வரும். அதுவும் அவன் கரெக்டான லொக்கேஷனில் இருந்தானா. தப்பான லொக்கேஷனில் இருந்தால் அது கூட வராது. இது எனி பிஸ்னஸ். இது நான் உனக்கு புரியறதுக்காக, இங்கே மக்களுக்கு புரியறதுக்காக ஷாப் கீப்பிங் சொன்னேன். நீ எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கு கூட கட்டப்படுவேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு வரும். ரொம்ப டைம் ஆகுது சார்.
எல்லா பிஸ்னஸ் வாழ்க்கைங்கிறதே டைம் தான். இப்போ புரியுது ஏன் நம்ம ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு. ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸும் ஒரு பிஸ்னஸ். அவன் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறான் அப்படி யார் ஜீரோட. உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான் பிளாட்ஃபார்ம். நீ உன் காசை எடுத்துகிட்டு வந்து மங்காத்தாடி நீ 2 நாளில் விட்டுருவ. அவன்கிட்ட டோட்டலாக 15 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்கான். 1 மில்லியனுங்கிற 1.5 கோடி கஸ்டமர் இருக்கான். அந்த 1.5 கோடி பேரில் மாற்றி மாற்றி மங்காத்தாடி அவனுக்கு காசு கொடுத்துன்னு இருக்கீங்க. 1 வருஷத்துக்கு அவனுக்கு அதுதான் பிஸ்னஸ் செய்யணும். நம்ம அந்த மாரி பிஸ்னஸ் செய்யணும். நம்மளும் ஒரு கடையை திறக்கணும். எல்லாரும் பணத்தை உள்ளே கொண்டுட்டு நம்ம கடைக்குள்ளே பணத்தை போட்டு ஊட்டி அப்படியே சில்லறையெல்லாம் நம்ம டேபிள் மேலே வச்சுட்டு 2010 ஆரம்பிச்சு 2015 தான் அவன் பிரேக் ஈவனே ஆனான். அவ்வளோ நாள் ஆச்சு. அவ்வளோ நாள் ஆச்சு. அது சொல்லவே இல்லை. அதுதான் எப்போதுமே அப்படிதான். ஸோ நீ என்ன பண்ணாலும் இட் டேக்ஸ் டைம். இது எப்படின்னா இப்போ திருப்பதிக்கு இங்கேருந்து நடந்து போனேன்னு நீ எவ்வளோ நான் 180 கிலோமீட்டர் நடக்கணும். அப்புறம் மலை ஏறணும். எவ்வளோ நாள் ஆகும்? ரொம்ப நாள் ஆகும். அதுமாரி தான் இங்கேருந்தே பார்த்து தேவிடான்னு கும்பிக்கலாம். 10 நாள் ஆகும். ஆமாம், 10 நாள் நடக்கணும். போரிங்காக இருக்கும். நம்ம கசின் எவ்ரி மந்த் போகிறோம். அப்படியா? நடந்து அதுக்கு வாழ்க்கையில் வேலையே இல்லையா? அவருக்கு ரிட்டையர்ட் லைஃப். அப்படி சொல்லுங்கள். நம்ம வயசு யங்காக ஜெலஸாக இருக்கும்போது நானும் அருண் சாது மாரிலாம். அவருக்கு 70 வயசு. அப்படி சொல்லுங்கள். 70 வயசு. ஒரு நாளைக்கு அங்கங்கே குரூப் வந்து நடந்து போகிறாங்க. 10 நாள் அங்கங்கே மண்டபத்தில். கேட்கறதுக்கே போரிங்காக இருக்குது சார். இதில் மாரி நீங்கள் சொல்லதை பார்த்தீங்கன்னா எல்லாமே டைம் ஆகும்னா டைம் இன்ஸ்டண்ட்டாக ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில். இன்ஸ்டண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. உங்கள் மேகி 2 மினிட் நூடுல் ரெடி பண்ணுறதுக்கு அவன் பேக் பண்ணி உங்கள் ஊருக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 2 மினிட் நீங்கள் சொல்லும்போது ஏதோ ஷார்ட் டைம் மாரி இருக்குது. ஆனால் அந்த தண்ணியை பார்த்து கொதிக்கும் போது அந்த 2 மினிட் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் மாரி இருக்குது. அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயே அப்புறம் மேகியை உள்ளே போட்டு அந்த 2 மினிட்ஸை வாட்சை பார்த்து அந்த கடிகாரத்தை பார்க்கும்போது போர் அடிக்குது. பசி வேலை தாங்க. உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ ஓவர் கம் போர்டம் வந்து பிடிச்சிடுது. அட்டென்ஷனே இல்லாமல் இருக்கணும். அட்டென்ஷன் இருந்தால் தான் போர்டம் இருக்குது. ஆமாம், பிகாஸ் நீ வந்து இப்போ முன்னெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு நீ டுடே யூ லுக் அப் இன்டர்நெட்டை பார்த்துருவோம். பட் முன்னாடினா நீ போய் அந்த புக்கை தேடி அந்த புக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த புக்கை வர வச்சு ஃபஸ்ட்டு டைம் நான் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் வரத்துக்கு ஆர்டர் பண்ணி எனக்கு 2 மாதம் ஆச்சு. இந்த காலத்துக்கு எங்கள் அம்மாஜான் இருக்குது. நாளைக்கே வந்துடும் புக்கு. படிக்க தான் மாட்டோம், ஆனால் புக்கு வந்துடும். அதுதான் வித்தியாசம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.
இந்த 5 புஸ்தகங்கள்ல 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.